ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். அதான் செய்தியினுடைய தலைப்பு. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நொறுங்குண்ட இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்கிறார். நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமா என்பதுதான் இன்றைய நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும். கல்லான இருதயமாக இருக்கக்கூடாது, மேட்டிமையான இருதயமாக இருக்கக்கூடாது, வழுவி போகிற இருதயமாக இருக்கக்கூடாது, அகந்தையான இருதயமாக இருக்கக்கூடாது, இருமாப்பான இருதயமாக இருக்கக்கூடாது, அசுத்த இருதயமாக இருக்கக்கூடாது. மாறாக தேவன் விரும்புகிற இருதயம் எது என்றால் நொறுங்குண்ட இருதயம். ஹல்லேலூயா. 51வது சங்கீதம் அதன் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 51ஆம் சங்கீதத்தில் தாவீது உணர்ந்து, தன்னுடைய குறைவுகளை உணர்ந்து, தன் பாவங்களை உணர்ந்து, தன்னுடைய மீறுதல்களை உணர்ந்து, தன்னுடைய துணிகரமான காரியத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு புலம்பலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சோத்திருக்கிற ஜெபிக்கிற ஒரு ஜெப பாடலான ஒரு சங்கீதம் தான் அந்த 51வது சங்கீதம். அவன் உணர்ந்து பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தில் அவருடைய இருதயம் நொறுங்கின இருதயத்தோடு கூட, நறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவர் ஜெபிக்கிறார். தேவனே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாப்பானதை நடப்பிச்சுட்டேன் ஆண்டவரே. கிருபையின்படி இறங்குங்கப்பா ஆண்டவரே, நீதியின்படி அல்ல, உம்முடைய இரக்கத்தின்படி எனக்கு இறங்குங்கப்பா. என்னை ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. என்னை உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்கப்பா. என்னை பரிசுத்தாவி என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா. உம்முடைய உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கப்பா. சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டிங்கப்பான்னு சொல்லி தாரத்தாரையாய் கண்ணீர் வடிய, இருதயம் நொறுங்க அவர் ஜபிக்கிற ஒரு ஜபந்தான் இந்த 51ஆம் சங்கீதம். அதில் அவர் சொல்லிக்கிட்டே அழுது கொண்டே உடைந்த இருதயத்தோடு சொல்கிறாரு: தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்களே. நான் இருமாப்பான இருதயத்தோடு அல்ல ஆண்டவரே, அழுக்கான இருதயத்தோடு அல்ல ஆண்டவரே, வெறும் வாய் வார்த்தையோடு அல்ல ஆண்டவரே, நொறுங்கின இருதயத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே. நொறுங்கின இருதயத்தை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்களே, நொறுங்கின இருதயத்தை நீங்க புறம்பே தள்ள மாட்டீங்களே என்று வருகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அன்னாளுடைய ஜபத்தை, அன்னாளுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாம ஏலி சோத்திரிக்கிறோம். இவள் ஒருவேளை மது குடித்திருப்பாளோ, இவ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஏதோ வளர்றா, ஏதோ முணுமுணுக்கிறா அப்படின்னு ஏலி நினைக்கும் பொழுது கூட சோதரிக்கிற அன்னாள் சொல்றாரா: மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் மது ஒன்றும் குடிக்கலப்பா, நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை உடைச்சி ஊத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. தன் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிற அந்த அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அவ உதடு அசைந்தது, சத்தம் வெளியே வரலான, இருதயம் உடையுது. சோத்திரிக்கிறோம். நான் சொல்றேன், இருதயம் உடையாம நீங்க என்ன சத்தம் போட்டாலும் அது தேவனுக்கு ஏற்கிற பலி அல்ல. சத்தம் முக்கியம் அல்ல, இருதயம் உடைந்திருக்கிறதா, அது நொறுங்கின இருதயமா இருக்குதா, அது நறுங்குண்ட இருதயமா இருக்குதா, அதாங்க முக்கியம்.
தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, நான் இருதயத்திலே கர்த்தரை பாடி. நான் வாயில பாடுற சத்தம் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் கேட்கும். அதுக்கு தான் அங்கே சத்தமாக பாடுன்றது சொல்றது காரணம் என்னன்னா, பக்கத்தில் உற்சாகம் இல்லாத இருக்கிற அவங்களும் உற்சாகமாக பாடணுன்றதுக்கு தான் உங்களை சத்தமாக பாட சொல்றேன். கர்த்தருக்கு சத்தம் முக்கியம், அதே நேரத்தில் உடைந்த இருதயத்திலிருந்து வர்ற சத்தம் முக்கியம். ஒரு ஊழியர் சொன்னார், எந்த ஒரு தேவ மனிதன் தனி ஜப அறையிலே இதயம் உடைந்து வருகிறானோ அவன்தான் அநேகருடைய இருதயத்தை உடைக்கிற ஒருவனாக இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவருடைய மூளையை தொடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜபம், நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய ஊழியங்கள் இன்னொருடைய மூளையை தொடுவதற்கு அல்ல, அவன் இருதயத்தை நாம் தொட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தை தொட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக இருக்க வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ள விசுவாசித்தான் இன்னொரு விசுவாசியினுடைய இருதயத்தை தொட முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள், அவர் ஏற்கிற பலி எது? நொறுங்குண்ட ஆவிதானே என்று சொல்றார். வேற பலி அவருக்கு விருப்பமானது அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏற்கிற பலி என்ன? அந்த நறுங்குண்ட இருதயத்தோடு அவருக்கு முன்பாக நாம் வர வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 66 வசனம் 2 இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் உங்களையே என்னையே நோக்கி பார்க்க வேண்டுமானால் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவியிலே நொறுங்குண்ட ஒரு விசுவாசித்தான் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குவாங்க. ஆனால் இந்த ஆவியில் நறுங்குண்ட இருதயமா இல்லாதவங்க கர்த்தருடைய வசனத்தை ஏனோதானோன்னு கேட்பாங்க. கர்த்தருடைய வசனத்தை சோத்திரிக்கிறோம், சும்மா 4 வசனத்தில் இது ஒரு 5வது வசனம்னு கேட்பாங்க. ஆனால் நறுங்குண்ட இருதயம் உள்ளவங்க கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குவார்கள். அப்படி நடுங்குகிறவர்களையே தேவன் நோக்கி பார்க்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப இன்னொரு விதத்தில் நான் சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க வேண்டுமானால் உங்கள் இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வெளியே அப்பியரன்ஸ் எப்படி, உங்களுடைய அவுட்லுக் எப்படி, நீங்க வெளியே எப்படி இருக்கிறீங்க, அது அல்ல தேவனுடைய பார்வை. தேவன் மனிதர்கள் முகத்தை தான் பார்க்கிறார்கள், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். அதிலும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள். தாவீதினுடைய இருதயம் அப்படி இருக்க போய்த்தான். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவருடைய வீட்டில் யார் மேலேயும் கர்த்தருடைய கண்ணு விழல, தாவீதின் மேல கண்ணு விழுந்தது காரணம் என்ன? அவன் ஆடு மேய்க்கிறவன் அவர் பார்க்கல, அவன் சின்ன பையன் அவன் பார்க்கல. அண்ணமாரெல்லாம் கவர்மெண்ட் ஒர்க்கரா இருக்கிறாங்க, ஆனா அந்த மாதிரி ஒர்க் அவன் பண்றவனுக்கு கிடையாது. அண்ணமார்களுக்கு இருக்கிற அந்த உடல் கட்டவன்ட்ட இல்லை. ஆனா அவன் இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருந்தபடினால, என் இருதயத்திற்கு ஏற்றவன் இவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான், ஆகவே இவன் தான் நாம் தெரிந்து கொண்டவன், இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். அப்படியானால் நாம் வெளியில எப்படி இருக்கிறோம் அது முக்கியம் அல்ல அருமையானவர்களே. ஆனால் நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 36வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். பாருங்க, உங்களுக்கு நவமான இருதயம், இந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? நவமான இருதயம் என்றால் புதிய இருதயம்னு அர்த்தம், நியூ ஹார்ட்னு அர்த்தம். அப்போ பழைய இருதயம் எப்படி இருக்குது? கல்லா கிடக்குது. அந்த பழைய இருதயம் எப்படி இருக்குது? மேட்டு
மேட்டிமையா இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றார், இல்லை நீ அப்படிப்பட்ட இருதயமா இருக்கிற, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லான இருதயத்தை, அந்த மேட்டிமையான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு அவர் என்ன இருதயத்தை கொடுக்கிறாரு? சதையான இருதயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சதையான இருதயம்னா என்ன? அதான் நொறுங்குண்ட இருதயம், குற்றத்தை உணர்கிற, தேவனுக்கு பயப்படுகிற, நடுங்குகிற, சோத்திருக்கிறோம் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் தங்களை வளைத்து கொடுக்கிற இருதயம் தான் அந்த சதையான இருதயம். சிலெல்லாம் பாருங்க, என்ன வார்த்தை பிரசங்கம் பண்ணாலும் அவங்க கல்லு மாதிரி உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் கூட ரியாக்டே பண்ண மாட்டாங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேரை கவனிப்பேன். அப்படியே ஆமாம், சிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமையாக உட்காந்துருப்பேன். ஆமாம், இது இந்த வசனம் இது எனக்கு தெரியாதா, மனசில் வெளியே சொல்லாட்டா கூட இந்த விளக்கம் எனக்கு தெரியும் அப்படின்னு. பாருங்கள், இந்த பைபிளில் இருக்கிற வசனத்தை தான் நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். வெளியில் இருக்கிற புஸ்தகங்களை இங்கே பிரசங்கம் பண்ணுற இடம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சோத்திருக்கிறோம் எப்போது இருக்கிற வசனம், ஆனால் ஒவ்வொரு நாளும் இது புதிய வசனம். இது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பழைய வசனம் தான், ஆனால் பழமையாய் போகாத வசனம். அது படிக்கும் போதெல்லாம் புதிய வெளிப்பாடு, புதிய உணர்வு, புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஆரோக்கியம், புதிய தொடுதல், புதிய ஆசீர்வாதத்தை இந்த வசனத்திலிருந்து தான் வருது. அது எப்போதுமே இது நான் கேட்ட வசனம் தானே, இது எனக்கு தெரிஞ்ச வசனம் தானே அப்படின்னு யார் அப்படி எடுப்பாக உட்காந்து பிரசங்கத்தை கேட்பாங்க தெரியுமா? அந்த இருதயத்தை கல்லாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, சோத்திருக்கிற மேட்டிமையாக வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சதையாட இருதயம் உள்ளவங்க எப்போ வசனம் கேட்டாலும், எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், அவங்க உணர்வாங்க. ஓ, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசுறாருன்னு எண்ணுவாங்க. இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார், அவர்கள் மேல் கர்த்தர் கவனம் வைப்பார். ஒரு வீட்டில் மரியாள் இருக்கிறா, மார்த்தாள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லப்படுது. ஆனால் மரியாளோ நறுங்குண்ட இருதயத்தோடு அந்த வசனத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அதே வீட்டில் இருக்கிற மார்த்தாள் அப்படி கேட்கல. அதில் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து உன் இருதயம் கவலைப்பட்டு என்ன செய்யுது? கலங்குது. உன்னுடைய சகோதரியை பாரு, அவ இருதயம் உலக கவலைகளினால கலங்கல, நொறுங்குண்ட இருதயம் என் சமூகத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்கிறாளே, அவள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உன் இருதயம் உலகத்தின் மேல வைக்காத, என் வார்த்தையின் மேல வை என்று கர்த்தர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் ஒரு 3 குறிப்பை மட்டும் நான் வேகமாக சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிரிவிலேஜ் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை என்ன? கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற சகாயம் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற மேன்மை என்ன என்று நான் பார்க்கும் பொழுது 34வது சங்கீதத்தை நீங்க பாருங்க. 34வது சங்கீதத்தில் அதனுடைய 18ஆம் வசனத்தை பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அழகா ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்படியானால் முதல் குறிப்பு, தேவனை கிட்டி சேருகிற நெருக்கமான உறவு. ஆமா, சோத்திருக்கிறோம். அப்போ உங்களுடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருந்தா தேவனை கிட்டி சேருகிற நெருக்கமான உறவு உங்களுக்கு உண்டாயிருக்கும். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனை கிட்டி சேருகிற நெருக்கமான உறவு எனக்கும் தேவனுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சமீபம்னு அது எவ்வளோ பெரிய உயர்வு, எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. அப்ப கர்த்தர் யாருக்கு சமீபமா வர்றாரு, யாருக்கு பக்கமா இருக்கிறாரு, யாரு கிட்ட அவர் வந்து நிற்கிறாருன்னு கேட்டா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? சமீபமா இருக்கிறார்.
உபாகமம் 4:7 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நீங்க நொறுங்குண்ட இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், அவரை ஆராதிக்கிற போதெல்லாம் அவர் சமீபமாய் வருகிறார். சிலெல்லாம் ஆராதனை வெறுமை ஆராதனை பண்ணுவாங்க, சாதாரணமாக பாடுவாங்க, நம்ம கையை தூக்குன்றதுனால கையை தூக்குவாங்க. சோதரன், ஆராதனையில் யாரும் உங்களை ஒருத்தவங்க சொல்லி உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற விதத்தில் நம்ம வச்சுக்கூடாது. நாம சோத்தரிக்கிறோம், கையை உயர்த்துறது, கையை தட்டுறது, சோத்தரிக்கிறோம். உலகத்தை மறந்து பக்கத்தில் யார் இருக்கிறா, எனக்கு முன்னாடி யார் இருக்கா என்பதெல்லாம் மறந்து, மெய் மறந்து, உலகத்தை மறந்து தேவனோடு நெருங்குகிற அந்த அனுபவம், அப்படி நெருங்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்துடுறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தூரமா இருந்தா அவரும் தூரமா இருப்பாரு. நான் அவரை உணர ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எனக்கு தூரமா இல்ல, அவர் எனக்கு சமீபமா வந்துடுறாரு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஆராதிக்கும் போது பக்கத்தில் யார் பாடுறா, எதிர்த்துக்க யார் பாடுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுங்க. நமக்கு தேவை, நான் தொழுது கொள்ளும் போது அவர் என் பக்கத்தில் வந்துடணும். அவர் என் பக்கத்தில் வரணும்னா நீங்கள் அவரை உணர்ந்து அவரை மட்டும்தான் நினைக்கணும். ஆராதனையில் வேற யார் பாடுறா, என்ன செய்கிறா, முன்னாடி யார் பாட்டு பாடுறா, இவங்க அதெல்லாம் நம்முடைய நோக்கம் கிடையாது. நம்முடைய நோக்கம் தேவனை உணர்வது, அவரை மட்டுமே நினைப்பது. அப்போ கர்த்தர் நினைப்பார், என் பிள்ளை உண்மையாக ஆராதனை செய்கிறா, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறா, புத்தி உள்ள ஆராதனை பண்றான்னு சட்டுன்னு வந்துடுவார். சோத்தரிக்கிறோம். ஏன்னா அவர் துதிகளின் நடுவே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஆராதனை இல்லாத இடத்தில் அவர் வாசம் பண்ண மாட்டார். துதி ஸ்தோத்திரம் இல்லாத இடத்தில் அவர் வாசம் பண்ண மாட்டார். அவருடைய இருப்பிடமே ஆராதனை நடுவுதான். அவருடைய வாசம் பண்ணுதலே உங்க துதியில தான், உங்க ஆராதனையில தான் அவர் வாசம் பண்றார். அல்லேலூயா. என்ன பைபிள் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், சர்வ வல்லவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஜாதின்னு சொல்றாங்க. அவங்களாம் பெரிய ஜாதிங்க, நம்ம அவங்க கிட்ட போக முடியாது. உலகத்தில் சில ஜாதியை பெரிய ஜாதின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற எந்த ஜாதியும் பெரிய ஜாதி இல்லை. ஒரே ஒரு ஜாதி தான் பெரிய ஜாதி. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒருவன் தேவன் அவன் சமீபமா கொள்றான், அவன் தாயா பெரிய ஜாதி. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜாதி பெரிய ஜாதி கிடையாது. இந்த உலகத்தில் சில ஜாதியெல்லாம் வச்சிருப்போம், அதெல்லாம் பெரிய ஜாதி, இது கொஞ்சம் மிடிலான ஜாதி, இது ரொம்ப கீழ் ஜாதி அப்படின்னு இன்னைக்கு சபையில் கூட ஜாதி பார்க்குற விஷயம்லாம் இருக்குது. சோத்தரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளை ஒரு சபை ஜாதி பார்க்குதுன்னா, ஒரு விசுவாசி ஜாதி பார்க்குறான்னா அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் அவன் தோல் உரிக்கப்படாதவனாக இருக்கிறான். ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது ஆடு தோல் உரிக்கப்பட்டுச்சுன்னா அது செம்மறியாடா வெள்ளாடா அது என்ன ஆடுனே நம்ம என்ன செய்யாது தெரியாது. தோல் உரிக்கப்படணும். தேவனுக்கு முன்னாக வரும்பொழுது நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, தேவன் சமூகத்தில் வரும்போது ஜாதி ஏதும் கிடையாது. சோத்தரிக்கிறோம். ஆனால் பைபிள் இங்கே ஒரு ஜாதியை சொல்லுது. தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் உனக்கு சமீபமாக வராரா, நீ தான் பெரிய ஜாதி. நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ உலகத்தில் இருக்கிற என்ன குவாலிஃபிகேஷனாரு, என்ன கேஸ்டாரு, இந்த உலகம் மெச்சிக்கிற யாராவனாயிரு, ஆனால் வானத்தை பூமி உண்டாக்குனவர் உனக்கு சமீபமாக வரலன்னு நீ பெரிய ஜாதியே கிடையாது. அல்லேலூயா. ஒரு சாதாரண உலகத்தில் ஒரு அற்ப மனிதன் அவன் உலகத்தால் எண்ணப்படலாம், ஆனால் அவன் ஜெபம் பண்ற இடத்துல கர்த்தர் வராருன்னா அவன் தாயா பெரிய ஜாதி. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் பெரிய ஜாதி. உலகத்தில் பாருங்க, சில நான் யோசிக்கிறேன், பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் பேசுகிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அது பேர் சொன்னால் கான்ட்ரவர்சி ஆகிடும். ஆனால் பாருங்க, நம்ம ஊரான்றோம், அதோட முடிஞ்சு போச்சு. தோத்தரிக்கிறோம், நம்ம ஊரா சோத்தரிக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய சபை ரொம்ப அற்பமாக, அது சில இதில் பார்த்தீங்கன்னா சோத்தரிக்கிறோம். அந்த ஜாதியாக நம்ம ஜாதியை தூக்கி விடியா அவனை சோத்திரம்.
அது என்னவோ தெரில, சோத்திரிக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படுறன்றாங்க, பெரிய கூட்டம்ன்றாங்க, சோத்திரிக்கிறோம். ஆண்டவர்ன்றாங்க, அப்படின்றாங்க. ஆனால் சோத்திரிக்கிறோம், அவங்க அந்த நீங்கள் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா அந்த 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 சர்க்கிள்குள்ளே தான் இருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய். அப்போ கர்த்தர் பரிசுத்த ஜாதின்னு நம்ம சொல்றாரு. ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது என் கிட்ட அவர் வராருன்னா அதை விட என்ன பெரிய ஜாதி தோத்திருக்கிறோம். அதான் பைபிள் சொல்லுகிறது, சோத்திர தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற, யாரெல்லாம் தேவனை சமீபமாய் பெற்றிருக்கிறார்களோ அவர்களே பெரிய ஜாதி. நம்புறவங்க சத்தம் ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நொறுங்குண்ட இருதயத்துக்கு உள்ளவர்களுக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அவங்க சமீபமாய் கர்த்தர் இருக்கிறார். 145வது சங்கீதம் அதனுடைய 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? வா, சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சும்மா கூப்பிடுறது, ஆண்டவரே தோதரம் தோதரம் அப்படின்னு இங்கே சிந்தனை வச்சுக்கின்னு அங்கே எங்கே யோசனை வச்சுன்னு சில ஆள்லாம் கூப்பிடுவான். ஆனால் கர்த்தர் அப்படியே தூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பார். இது பாரு, எண்ணத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு, இருதயத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு, யோசனை எங்கேயோ வச்சுக்கிட்டு சும்மாங்காட்டியும் தோத்திரம் இருப்பார். அப்படின்னு அவர் தூரமாக இன்னும் தோத்திரத்தை ஆத்திரமாக பார்த்து நிற்பார். சோத்திரிக்கிறோம். ஆனால் நீ நொறுங்குண்ட இருதயத்தோடு உண்மையாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமாய் வந்துடுறார். பாருங்க, புரிந்தவங்க ஆமென்னு சொல்லுங்க. சமீபமாக வந்துடுறார். யாருங்க உண்மையாக கூப்பிட முடியும்? அந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவங்க தான் கர்த்தரை உண்மையாக கூப்பிடுறவங்க. சபையில் சில ஆட்கள் பாருங்களேன், ஆராதனையோ ஜபமோ அதில் உண்மை இருக்காது. சும்மா ஒரு கும்பல் அப்படியே நம்மளையும் சொல்லுவோம், எல்லாரும் தோத்திரம் சொல்லுவாங்க, இவங்களும் தோத்திரம் சொல்லுவாங்க. சில பாருங்க, சில சபையில் இருப்பாங்கன்னா தேவனோடு ஒட்டி இருக்க மாட்டாங்க. சோத்திரம். அப்போ உன்னோடு தேவன் ஒட்ட மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், இருதயம் எங்க இருக்குது? தூரமா இருக்குது. உதடுகளால் கனம் பண்றாங்க, ஆனா இருதயம் எங்க இருக்குது? தூரமா இருக்குது. நிறைய பேருடைய ஆராதனை, நிறைய பேருடைய கூப்பிடுதல் அப்படிதான் இருக்குது. வாயில கத்தட்ட சேர்றாங்க, உதடுகளால் கத்தட்ட சேர்றாங்க. இந்த ரெண்டு டைப்பு பக்கத்திலும் கத்தர் வரமாட்டார். இருதயத்தை நீ எங்கேயோ வச்சுக்கிட்டு உன் வாயினாலும் உதடுகளினாலும் நெருங்குகிறவர்களோடு கத்த நெருங்க மாட்டார். உன் இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் உண்மையாய் அவரை கூப்பிடுவீர்களானால், அப்படி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருப்பாருங்க? சமீபமாய் இருப்பார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க கூப்பிடுற அங்கே தான் ஒரு கர்த்தர் வராரு. 2 நாளாகமம் 34 பாருங்களேன், ஒரு அருமையான ஒரு வசனம். யோசியா ராஜாவை குறித்து சொல்லுகிற அதில் 27வது வசனம், இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாய் தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில். இங்கே தான் தொடங்குது. அப்போ ஆண்டவர் சொல்றார், சாதகமான வார்த்தை அல்ல, அங்கே கவனிங்க, விரோதமாய் தேவன் சொன்ன தம்முடைய வார்த்தைகளை நீ கேட்கையில். நம்பர் 1, உன் இருதயம் இலகி. அதான் நொறுங்குண்ட இருதயம். நான் சொன்னேன், உன்கிட்ட பேசினேன், உங்களுடைய குறைவுகளை குறித்து நான் சொன்னேன், உங்களுடைய தவறுகளை நான் சுட்டி காட்டின போது, உன் குறைவுகளை நான் சுட்டி காட்டின போது, யோசியா ராஜா, உன் இருதயம் இலகி, எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி, எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. ஒரு ராஜா வஸ்திரத்தை கிழிக்கிறாருன்னா என்ன வஸ்திரத்தை கிழிக்கிறாரு? அந்த ராஜ வஸ்திரத்தை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், யாருடைய இருதயம் இலகுகிறதோ அவங்க தான் தாழ்த்த முடியும், தாழ்த்துறவங்க தான் பணிய முடியும், பணியறவங்க தான் தான் யார் என்கிறத அவங்க தன் பெருமைகளை கிழிக்க முடியும், அவங்க தான் கர்த்தருக்கு முன்னாடி அழ முடியும், அவங்க ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒருவனுடைய இருதயம் இலகல, ஃப்ளெக்சிபிள் ஆகல, நொறுங்குண்ட இருதயமா அது மாறலன்னா அவர்களால் சோத்திரிக்கிறோம் தாழ்த்த முடியாது, பணிய முடியாது,
நான் என்கிற ஒன்றை அவங்க கிழிக்க முடியாது. சோத்திரிக்கிறோம், அவங்க கர்த்தருக்கு முன்னாடி அழ முடியாது. அப்போ ஒரு ஆளை அழ வைக்கிறது, ஒரு ஆளை தாழ்த்த வைக்கிறது, ஒரு ஆளை பணிய வைக்கிறது எல்லாம் எங்கிருந்து தொடங்குதுன்னா, இருதயம். எப்படி இருதயம்? இலகின இருதயம், அப்படியே மெல்டட் ஹார்ட்டடாக இருக்கணும். அது நொறுங்குண்ட இருதயமாக இருக்கணும். சில இருதயம்லாம் அப்படி எடுப்பாக இருப்பாங்க சர்ச்சில். அதனால தான் நான் யாரையுமே பார்த்தா, சிலர்லாம் பார்த்தா எனக்கு பிரசங்கமே வராது. அதனால டோட்டலாக கண்ணை மூடிடுறது. என்ன வேற சொல்லுவாங்க, பாஸ்டர் கண்ணை திறந்து நீங்கள் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றீங்க. நான் கண்ணை திறந்தா என்ன, மூடினா உனக்கு என்ன? தோத்திர வார்த்தையை மட்டும் நீ கேப்சர் பண்ண. அல்லேலூயா. அப்போது வார்த்தை சோத்திரம். சில ஆட்கள் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி சிலர் உட்காந்துருப்பாங்க. சிலவங்க அந்த வேர்டுக்குள்ளே ட்ராவல் ஆவாங்க. சிலவங்க லிசனிங் பண்ணும்போதே அவங்க உள்ளே எடுக்கிறாங்க, வேர்டை உள்ளே எடுக்கிறாங்கன்னு தெரியும். சிலவங்க அப்படின்னு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. சிலவங்க டைம் எப்போ ஒரு முடிப்பார்னே உட்காந்துருப்பாங்க. நான் சொல்கிறேன், தோத்திரம் கனவுல கூட நீ ஆசீர்வாதத்தை எண்ணிடவே முடியாது. யாருக்கு ஆசீர்வாதம்? யார் பக்கத்தில் கர்த்தர் வரார் தெரியுமா? நொறுங்குண்ட இருதயத்தோடு நீ அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உனக்கு சமீபமாய் வருகிறார். நல்ல கைகளை தட்டி. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தர் சமீபமா. ஹல்லேலூயா. இதை விட உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஏதாவது உண்டுங்களாங்க? ஆண்டவரே உங்க சமீபம் என்றால், கர்த்தரே உங்க பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு நெருக்கமா இருந்துட்டா நீங்க எதையும் சாதிக்கலாம், எதையும் பெற்றுக்கொள்ளலாம், எதையும் நீங்க ஜெயித்து முன்னேறலாம். ஹல்லேலூயா. அப்போ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? சமீபமாயிருந்த நறுங்குண்டவர்களை அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம் என்னன்னா, இந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் பாதுகாப்பு அருளுகிறவராயிருக்கிறார். தேவன் அவர்களுக்கு என்ன அருளுகிறவராயிருக்கிறார்? ஆமா, அவங்களை யாரும் தொற்ற முடியாது. கர்த்தர் ஒருத்தவனை பாதுகாத்து கொள்றாருன்னா, ஒரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறாருன்னா, ஒரு பிள்ளையை கர்த்தர் பாதுகாக்கிறாருன்னா, அவர்களை யாரும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பாதுகாப்பு கொடுக்கிறார், என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? 147வது சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை எல்லாம் கட்டுகிறார். இந்த இருதயம் நொறுங்குண்டவர்ல கர்த்தர் குணமாக்கியே தீர்வார். அவருடைய காயங்கள், அது இதய காயமோ, யாருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயம் காயப்பட்டிருந்தாலோ, சோத்திரிக்கிறோம், அந்த காயங்களை கட்டுகிறார். இது தோல்ல ஏற்படுற காயம் அல்ல, நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார். அவருடைய காயங்களை, உள்காயங்களை எல்லாம் அவர் கட்டுகிறார். நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு ஏன் அதையே புலம்பி ராத்திரியெல்லாம் தூங்காமல் ஏன் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற? தூர போடாதெல்லாம் அப்படின்ற மாதிரி. சோத்திரம், நான் உன் கூட இருக்கிறேன்ல, நான் உனக்கு போதுமானதா இல்லையா? நான் உன்னை நடத்த மாட்டேனா? நான் உன்னை விசாரிக்க மாட்டேனா? நான் உன் தேவையை சந்திக்க மாட்டேனா? நான் உன் கூட இருக்கிறத நீ பெருசா கருதலையான்னு சோத்தரிக்கிற அவர் பேசுகிற மாதிரி யாரும் பேசவே முடியாதுங்க. அவர் பேசும்போதே நம்முடைய காயங்கள் கட்டப்படுகிறது, ஒரு குணம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இதே சோத்திரிக்கிறோம் லூக்கா 4:18 சோத்திரிக்கிறோம். அவர் ஒரு ஜப ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு இந்த பிரசங்கத்தை தொடங்குகிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும், சோத்தரிக்கிறோம் பிரசித்த படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த நொறுங்குண்டவர்களுக்கு அவர் வந்து நிற்கிறார், விடுதலை கொடுக்கிறார். சோதனை சாத்தானுடைய கையிலிருந்து, மந்திரவாதங்களிலிருந்து, தந்திரங்களிலிருந்து, மனுஷருடைய சூழ்ச்சியிலிருந்து, மனுஷருடைய கோபங்களிலிருந்து சோத்திரிக்கிறோம். தாவீது சொல்றாரு, மனுஷருடைய கோபம் பற்றி எரிகையில் கர்த்தர் மட்டும் என் கூட இல்லாம இருந்திருந்தா அந்த மனுஷன் என்ன உண்டு இல்லாம ஆக்கியிருப்பான். ஆனா கர்த்தர் என்னோடு இருந்ததுனால மனுஷர்களுடைய கோபம் பற்றி எரியும் பொழுது ஆண்டவர் என்ன பாதுகாத்தார். அதான் சொல்றார், நொறுங்குண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குறார். அதான் நான் சொல்றேன், பாதுகாப்பு கொடுக்கிறார். மனுஷனை மாதிரி ஒரு பொல்லாதையவனும் கிடையாதுங்க. ஆமாங்க, தோத்திரம். மனுஷன் தாங்க. ஆனால் அவன் தேவ மனுஷனாக மாறினா தான் நமக்கு லாபம். அவன் மனுஷனாக இருந்தால் அந்த புத்தி வந்துடும். அப்போ நாம் ஜெபம் பண்ணி யாராக மாறணும்? நான் மனுஷனாக இருக்கக்கூடாது, என்னவா மாறிடணும், தேவ மனுஷனாக மாறணும். எல்லாம் சொல்லுங்க, நான் மனுஷனாக இருக்கக்கூடாது. மனுஷனாக இருந்தால் என்னால் மன்னிக்க முடியாது. மனுஷனாக இருந்தால் பழி வாங்குறவனாக இருப்பேன். மனுஷனா இருந்தா இன்னொருவன் எப்ப விழுவான்னு எதிர்பார்ப்பேன். மனுஷனா இருந்தா இன்னொருத்தவனை எப்ப தாக்கலான்னு எண்ணுவேன். ஆனா நம்ம யாரா மாறணும்? தேவ மனுஷர்களாக மாறணும். ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, ஆண்டவரே நான் விழும்போது உங்க கையிலேயே விழுந்துடுற ஆண்டவரே, மனுஷன் கையில என்ன விழ விட்டுறாதீங்க ஆண்டவரே. உங்க கையில விழுந்தா கூட அடி பல கொஞ்சமா விழும், ஆனா மனுஷன் கையில விழுந்தா என்ன அழிச்சிருவான் ஆண்டவரே, என்ன மனுஷன் கையில மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்ற. மனுஷன் அம்மா பொல்லாதவங்க, எதிர்க்க சிரிப்பான், எதிர்க்க நல்லா இருக்கிறியான்னு கேட்பான், ஆனா நம்மளை ஒழிச்சு கட்டணும்ன்ற நோக்கத்தோட தெரியுமா. அவன் மனுஷன் தாங்க. தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவனை தவிர நல்லவன் ஒருவன் இந்த பூமியில் இல்லை. நல்லவனாக இருக்க முடியாதுங்க. சோத்தரிக்கணும். சில நேரம் ஆவிக்குரியவர்களா நல்ல ஜபிக்கிற நேரம், தேவனோடு உறவாடுற நேரம் அவன் தேவ மனுஷனாக பேசுவான். ஆனால் அந்த ஆராதனையில் இல்லை, ஜபத்தில் இல்லை, கொஞ்சம்னா அவன் மனுஷனாக பேசுவான். மனுஷனாக பேசினா அவன்கிட்ட நம்மளால் பேசவே முடியாது. ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரா இல்லையா? நான் உன்னை மனுஷனா எண்ணி பேசுனா உன்கிட்ட என்னால் பேச முடியாது. ஆனால் நான் உன்னை என்னன்னு எண்ணி பேசுகிறேன். ஆவிக்குரியவன், நீ தேவ மனிதன் என்று பேசுகிறேன். அல்லேலூயா. அதனால பைபிள் சொல்ல, தேவ மனுஷனே இவைகளை விட்டோடி அன்பையும் சாந்தத்தையும் அடையும்படி என்ன செய்யி நாடு. உலகத்தில் இருக்கிற சுபாவத்தெல்லாம் விட்டு தள்ளு, நீ தேவ மனுஷனாயிரு. எதுக்காக ஜெபிக்கிறோம்? எதுக்காக ஆவியில நிறையிறோம்? எதுக்காக பாட்டு பாடுறோம்? தேவ மனிதர்களாக நம்மளை மாறுறதுக்கு தான். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து 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 நான் மனுஷனா இருக்கக்கூடாதப்பா, தேவ மனுஷனாக எங்களை மாற்றும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, அவர் விடுதலை ஆக்குறார், மனுஷனுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்குறார். அப்போ எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறார் பாருங்க, பாதுகாப்பு அருள்றார் பாருங்க. 2 ராஜாக்கள்ல 20ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை பாருங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று யார் சொல்றதா? அங்க பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு. அப்படியானால் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் வியாதி, அவன் மரணத்து சமீபமா இருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்றார், வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்துட்டார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு, இங்கதான் நொறுங்குண்ட இருதயத்தை நான் சொல்றேன், சுவர்புறமாய் என்ன செய்து கொண்டு திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. அடுத்த வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போதே அவர் எப்படி ஜெபம் பண்ணிருப்பார்னு உங்களால கற்பனை பண்ண முடியுதான்னு கொஞ்சம் பாருங்க. நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் என்ன செய்யறான்?
அழுகுறான், மிகவும் அழுகுறான். நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவன் சாதாம அழுவ மாட்டான், அவன் மிகவும் அழுவான். தன்னில் பலன் இல்லாமற் போக மட்டும் அழுவான். கர்த்தருக்கு முன்னாடி அழுகிறான். எங்க இயேசுநாதர் சொல்லிட்டாரு நீ பிழைக்க மாட்டீர், அதுக்கு மேலே ஏதாவது அதிகாரம் இருக்குதா? சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒரு கோர்ட் இல்லவே இல்லை. செஷன் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு டிக்ளேர் பண்ணிட்டானா அதுக்கு மேலே ஒரு கோர்ட்டு இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடியே அவர் ஒரு மனு போடுறாரு. சோத்திரம். தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி ஏசாயாவை பார்த்து அவர் ஒரு வார்த்தையும் பேசல. ஏசாயா விட்டு அவர் ஒரு வேர்டு, ஏன்னா ஏசாயா ஒரு போஸ்ட்மேன், தேவனுடைய வார்த்தையை அறிவிச்சுட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் இவன் ஆண்டவருக்கு நேராய் முழங்கால் படியிட்டு சோத்தரிக்கிறோம், தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி மிகவும் அழுது அவன் புறாவை போல சோத்தரிக்கிறோம் உரும்பினான் என்றெல்லாம் பைபிளில் போட்டிருக்கிறது. சோத்திரம். கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரேன்னு சொல்லி அவன் அழுதான். இப்போ பாருங்க, அவன் அழுதான், இந்த இருதயம் உடஞ்சு அழுகுறான். கர்த்தர் கொடுக்குற பாதுகாப்பை நான் பேசுகிறேன். அழுகுறான். நான் சொல்கிறேன், அலறதே அலறோம். மனுஷனுக்கு முன்னாடி அழாதீங்க, கர்த்தருக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனையை மாற்ற வல்லமை உள்ள, உங்களுக்கு விடுதலையை தரக்கூடிய, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, உங்களை எல்லா இம்சைகளிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய கர்த்தரை நோக்கி அழுங்கள். நான் இன்னும் கூட சொல்றேங்க, உங்க புருஷனுக்கு முன்னாடி கூட அழாதீங்க, உங்க மனைவிக்கு முன்னாடி கூட அழாதீங்க, உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி கூட அழாதீங்க. அழறதே அழுறோம் கர்த்தருக்கு முன்னாக. நீயும் கர்த்தரும் என்கிற அமைப்பிலே, நானும் கர்த்தரும் என்கிற அமைப்பிலே நீ ஆண்டவருக்கு முன்னாடி அழு. ஏனென்றால் அவர்தான் கோணலா இருக்கிறதை நேராக்க முடியும், நேரா இருக்கிறதை கோணலாக்க முடியும். கொல்லுகிறவரும் அவரே, உயிர்ப்பிக்கிறவரும் அவரே, காயப்படுத்துகிறவரும் அவரே, காயங்களை கட்டுகிறவரும் அவரே. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. புருஷனை அறியாத மரியாளுடைய கற்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கற்பம் செத்து போன சாராளுடைய கற்பத்திலே ஒரு பிள்ளையை வைக்க முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனுக்கு முன்னாடி அழுதான் பரிதாபப்படுவான். ஐயோ அப்படியா, ஐயோ சிஸ்டர் என்ன சிஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர்னு ஒரு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அதனால் ஒரு 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 நயா பைசா கூட வாழ்க்கையில் ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு முன்னாடி நம்முடைய பரிதாபத்தை நாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழறது, ஒப்பாரி வைக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது தேவனுக்கு முன்பாக மட்டுமே. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி பரிசுத்தவான்கள் எப்படி அணுகி இருக்கிறாங்க பாருங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் ஏசாயா கிட்ட எதுவும் பேசலீங்களே. தோத்திரம். ஏசாயா சொல்லிட்டு நீ சொல்லிட்டு போயிட்டான். அதை அவன் என்ன ஏசாயா இப்படி சொல்றீங்களா, அவன் பேசவே இல்லை. மெயின் சுச்சே. தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அழுதான். தோத்திரம். ரொம்ப அருமையான வசனம். 4ஆம் வசனம், அடுத்த வசனத்தை போடுங்க. அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே இப்போ இந்த வார்த்தையை சொல்லிட்டு இன்னும் எசேக்கியா வீட்டை விட்டு கூட இன்னும் அவன் எக்ஸிட் ஆகலை. சொல்லிட்டு எசேக்கியாவை வீட்டை விட்டு இன்னும் எசேக்கியா வீட்டை விட்டு பூரணமா இன்னும் வெளியே போகவே இல்லை. பாதி முற்றம்னு இருக்கு. அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு வச்சுக்குவோம். எசேக்கியா எந்த பெட்ரூம்ல படுத்திருந்தாருன்னு தெரியல. அங்கிருந்து மெயின் வாசக்காலுக்கு இடையில வரைக்கும் தான் அவர் வந்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரத்தை போனால் அவர் வெளியே போயிடுவார். பாதி முற்றம் தான் வந்தார். இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு என்ன டைம் எடுத்துச்சு நமக்கு தெரியாது. அந்த காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக போகிற மாதிரி இருக்கும். 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், என்ன இதாக இருந்தாலும் ஒரு சோத்தரிக்கிறோம் ஒரு நிமிஷம் ஆகலாம், 2 நிமிஷம் ஆகலாம், தோத்தரிக்கிறோம், எக்ஸிட் ஆயிடலாம். பாதி முற்றம் தான் கடந்திருக்கிறார். அப்போ ஜபம் சுருக்கமான ஜபம், ஆனா பவரான ஜபம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருதயம் நொறுங்குண்ட இருதயம். நான் விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்க சாதா ஜெபிச்சா சாதா போஸ்ட். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் தெரியாது, போஸ்ட் பாக்ஸும் தெரியாது. பாருங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. காலையில் 11 மணிக்கு அந்த போஸ்ட் பாக்ஸில் இருக்கிற லெட்டரை எடுக்க வருவான்.
அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், 11 மணிக்கெல்லாம் லெட்டர் எடுத்துருவோம், நீங்கள் உடனே போயிட்டு போஸ்ட் பாக்ஸில் போய் போட்டு உடனே ஓடுவோம். அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் 4 மணிக்கு அந்த பாக்ஸை திறந்து என்ன எடுப்பாங்க, லெட்டர் எடுப்பாங்க. அப்போ சில நேரத்தில் வேகமாக அந்த 4 மணிக்கு எல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் 4 மணிக்கு கழித்து போட்டிங்கன்னா அதோட அடுத்த நாள் தான் வந்து உங்கள் லெட்டர் என்ன செய்வான், எடுப்பாங்க, சீக்கிரமாக போய் போடுவான். அப்படியே நீ சாதாரண போஸ்ட் போட்டிங்கன்னா சோத்திருக்கிற ஒரு நாள் கழித்து மறுநாள் என்ன செய்யலாம், போகலாம். சாதா போஸ்ட்டு. ஒரு நாள் நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன், அப்போ சாதா போஸ்ட்டு தான், கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் முன்னேறுது, தோத்திருக்கிறோம். அப்போது கேட்டேன், நான் சாதாரணமாக எப்போதும் லெட்ரு போடுற பழக்கம், தசமபாகம் அனுப்புறது தலைமை சபைக்கு, அப்புறம் கடிதங்கள் எழுதுறது, இப்படி அடிக்கடி போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். இப்போ ஒரு நாள் போகும்போது போஸ்ட் ஆஃபீஸர் கேட்குறாரு, சார் சாதா போஸ்ட்டா ஸ்பீடு போஸ்ட்டான்றார். நான் கேட்குறேன், என்னங்க இதுக்கு முன்னாடி அப்படி கேட்டதே இல்லை. இல்லைங்க, இப்போ ஒரு சிஸ்டம் வந்துருக்குது, ஸ்பீடு போஸ்ட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னங்க, ஸ்டாம்ப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். சரி, ஸ்டாம்ப் போட்டால் என்ன ஆகும், இன்றைக்கி போஸ்ட் பண்ணிங்களா, இன்றைக்கே போய் சேர்ந்துருங்க. அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட்டே போட்டுருங்க. அப்போது ஸ்பீடு போஸ்ட்டுன்னா அன்னைக்கு போஸ்ட் பண்ணால் அன்றைக்கே உரியவங்கள்ட்ட என்ன செஞ்சிடும், போயிடும். சாதா போஸ்ட்டு அது கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னு அது பொறுமையாக போவோம், நாளைக்கு போவோம், இல்லை நாளைக்கு மறுநாள் கூட என்ன செய்யும், போவோம். நான் சொல்கிறேன், நீ சாதாரணமாக ஜெபம் பண்ணா அது சாதா போஸ்ட்டு, இருதயம் நறுங்குண்டு ஜெபிச்சா அது ஸ்பீடு போஸ்ட்டு, அன்னைக்கே அது போய் சேரும். ஹல்லேலூயா. எவ்வளோ ஸ்பீடு போஸ்ட் பாருங்க, பாதி முற்றத்தை தான் ஏசையா கடந்திருக்கிறாரு, இன்னும் அந்த வீட்டை விட்டு வெளியில் போல. இப்போ கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வருது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். படுத்த படுக்கையா இருந்தவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, 3 நாளில் நீ டியூட்டிக்கு போயிடுவப்பா, நீ எழுந்து போவ, வியாதிப்பட்ட உனக்கு அடையாளமே தெரியாதபடிக்கு நீ போவாய். சோத்திருக்கிறோம், உனக்கு விடுதலை, உன்னை நான் பாதுகாத்துட்டேன். சோத்திருக்கிறோம். ஆண்டவர் 15 ஆண்டுகள் அவனுக்கு என்ன செய்தார், கூட்டி கொடுத்து, அந்த 15 ஆண்டுகளில் அவனுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்து, அவன் பேர் தான் மனாசே. ஹல்லேலூயா. அந்த எசேக்கியாவுக்கு அடுத்தது மனாசே ராஜாவானான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லும்போது மனாசே என்கிற குழந்தை அவனுக்கு பிறக்கல. சோத்திருக்கிறோம். ஆனால் அவனை ஆண்டவர் சுகப்படுத்துறது எது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் பாடிய கர்த்தர் சுகப்படுத்தி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன ஜபம் தெரியுங்களா, நொறுங்குண்ட இருதயம். ஹல்லேலூயா. அப்போ ஜபம் பண்ண அப்படி ஜபம் பண்ணணும். சோத்திரம். இல்லாட்டி அந்த அப்படி ஜபம் பண்ணாமல் சும்மாங்கடின்னு சோஸ்திரம் ஆண்டவரே சோஸ்திரமாப்பா அப்படியே கொட்டாய் விட்டுன்னு அதில் 10 கொட்டாய் வரும். அப்புறம் அந்த கண்ணை நோண்டிக்கினே ஜபம் பண்ணுறது, ஆண்டவரே சோத்திரப்பான்றது. தோத்திரம் நீ அசைவம், உன் குடும்பமாக அசைஞ்சிடும். தோத்திரம். ஹல்லேலூயா. ஜபம் பண்ணால் அப்படி நிறுத்தணும். கர்த்தரை சோத்தரிக்கிறோம். உன்னை விட்டு அவர் அப்புறம் போகவே முடியாதபடி நிறுத்தணும். அது உங்களுக்கு தெரியுமா, யாக்கோப்புடைய ஜபம் உருக்கமான இருதயம் உடஞ்சி ஜபம் பண்ணாங்க யாப்போக்கு ஆற்றுக்கரையில். அதனால தான் கர்த்தர் கூட அவனை விட்டு கடந்து போக முடியல. அதை நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்க முடியாது யாக்கோப்பு எப்படி ஜபம் பண்ணான்னு. ஆனால் ஓசியா 12:4 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அவன் கெஞ்சி அழுது ஜபம் பண்ணினான்னு போட்டிருக்கு. சோத்திருக்கிறோம். அவன் போராடினான் என்னதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 32. ஆனால் ஓசியா 12:4 யாக்கோப்பு போராடி ஜெபிக்கிற மட்டுமல்ல, ஒரு கெஞ்சி அழுதான். அந்த கெஞ்சி அழுகிற அந்த யாக்கோப்பை விட்டு அவரால் கடந்து போக முடியல. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் போகட்டும் என்னை விடுன்னு சொல்றாரு. இன்னும் அந்த அளவுக்கு ஆண்டவரை பிடிச்சி வச்சுருக்கிறான். சோத்திர சில நேரங்களில் நம்முடைய குழந்தை நம்முடைய கால்களை பிடிச்சிட்டு மாலை கண்ணீர் விட்டு அழும்போது
அந்த குழந்தைய தள்ளிட்டு போறதுக்கு நமக்கு லேசா தள்ளிட்டு போயிடலாம். ஆனா அந்த அழுகையை தள்ளிட்டு ஒரு அப்பாவால போக முடியுமா? ஒரு அம்மாவால போக முடியுமா? நீ கர்த்தருக்கு முன்னாடி நொறுங்குண்ட இருதயமாய் நீ முழங்கால் படியிடும் பொழுது உன்னை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது. ஹல்லேலூயா. லூக்காவில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை தங்களுக்காக நிறுத்தி கொண்டார்கள் ஒரு வார்த்தையை இருக்கு. சோத்திரம். நிறுத்தணும். இயேசு உங்க பக்கத்தில் அப்படி நிறுத்துற மாதிரி ஜெபிக்கணும். நீங்க அழுற அழுவுல எத்தனையோ சம்பவம்லாம் கேள்விப்படு. வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புன எத்தனையோ அப்பா அம்மாரு பிள்ளை அழுததுக்காக ஃப்ளைட்டு போனாலும் பரவாயில்ல, அது அந்த அந்த டிக்கெட்டு கேன்சல் ஆனாலும் பரவாயில்லன்னு சோத்திர வெளிநாட்டுக்கு போகாமல் அழுத பிள்ளையோடு வீட்டுக்கு வந்து எத்தனையோ பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சோத்திரிக்கிறோம். எத்தனை நஷ்டமானாலும் என் பிள்ளையுடைய கண்ணீரை தாண்டி என்னால் செய்ய முடியல, போக முடியல. ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற சோத்திரிக்கிறோம் பொல்லாத தகப்பன்மாரே அம்மாமாரே சோத்திர ஒரு பிள்ளையினுடைய கண்ணீருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்க முடியுமானால் உன் நறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்னாக நீ நிற்கும் போது தேவன் எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுப்பார்னு பாருங்க. சேஞ்ச் யுவர் பிரேயர். பிரேயரை மாத்துங்க. சோத்திரிக்கிறோம். தேவனிடத்து ஒரு நன்மையை பெறணும்னா இப்படி நீங்கள் ஜெபிக்கிற ஆட்களாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் வேகமாக கடந்து போறேன். சோத்திரிக்கிறேன். ஏசாயா 57:15 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அவரை குறித்து அவரே சொல்றார். நான் எங்க வாசம் பண்றவர் தெரியுமா? நான் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் அப்படின்னு தன்னை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக, நொறுங்கினுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப மூணாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களை சுத்திலும் ஒரு தேவ பிரசன்னம் அவங்களை சுத்திரும். the presence of God ரவுண்ட் அப் பண்ணியிருக்கும் நம்மள. நான் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்த ஸ்தலத்திலும் உன்னதத்திலும் வாசம் பண்ற ஆள் நான். அப்படிப்பட்ட தெய்வமாகிய நான் எங்க வாசம் பண்றேன் தெரியுமா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவிடத்திலேயே நான் வாசம் பண்றேன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கர்த்தர் உங்களில் வாசம் பண்ண வேண்டுமானால், உங்கள் வீட்டில் வாசம் பண்ண வேண்டுமானால், உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் யாரா இருக்க வேண்டும்? நொறுங்குண்டு பணிந்தவர்களாக இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்றாரு, நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்ல வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நான் வாசம் பண்ணுகிறேன்றார். சோத்திரம். நான் இருக்கிற யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயமா இருக்கிறாங்களோ அவங்க கூடத்தான வாசம் பண்றேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? அதனால தான் சோத்திரிக்கிறோம். 1 சாமுவேல் 16:18 கடைசியில தாவீதை பற்றி சொல்லும்போது தாவீதோடு கர்த்தர் இருந்தார்னு வரும். சோத்திரிக்கிறோம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரயோஜனமாக, இதோ பெத்லகேமாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். பாருங்க, ஒருவனை கண்டிருக்கிறேன். நிறைய விஷயம் எனக்கு என் இருதயத்தை கவரல. அவனோடு கர்த்தர் இருக்கிறார். ஒருத்தவனுக்கு தெரியும், பெத்லகேம்ல ஒருத்தவனை பார்த்துருக்கேன் அப்படின்றார். அந்த வேர்டு எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போ அந்த வேலைக்காரனுக்கு அந்த தாவீது அட்டென்ஷனாக இருக்கான். சோத்திருக்கிறோம். இவன் எல்லாரும் மாதிரி இல்லை, இவன் வேற மாதிரி இருக்கிறான். ஒருத்தவனை நான் பார்த்துருக்கிறேன் ராஜா. அவன் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அவனை கம்பேர் பண்ணவே முடியாது. சொல்லிட்டு அவன் வாசிக்கிறதுல தேர்னவன், பராக்கிரமசாலி, யுத்த வீர, காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன் ஒருத்தனை பார்த்துருக்கேன். அதில் ஹைலைட் என்ன? கர்த்தர் அவனோடே இருக்கிறார். கர்த்தர் அவனோட இருக்கிறார்னு தாவீது சொல்லல, அவனை கவனிக்கிற ஊரார் ஒருத்தவன் சொல்றான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நம்மை குறித்து சாட்சி இருக்கணும். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரோடு கர்த்தர் இருக்கிறாருங்கன்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு அந்த சாட்சி தேவைப்படுது? ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரோடு கர்த்தர் இருக்கிறார்.
ஏன் அப்படி இருக்கிறாருன்னா சங்கீதம் 6:6 தாவீதுடைய அனுபவம் பாருங்க. என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டில் நினைக்கிறேன். அதாங்க அவனுடைய இருதயமே நொறுங்குண்ட இருதயம். 119 சங்கீதத்தில் கூட சொல்றாரு, அவர்கள் வசனத்தை காத்து நடவாததை நான் காணும் பொழுது என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறதுன்றார். யாராவது ஒருத்தவங்க கர்த்தருக்கு சாட்சியா விருப்பமா நடக்கலனாலே என் கண்ணிலிருந்து தாரையா என்ன ஊத்துது? கண்ணீர். அப்ப இருதயம் எவ்வளவு ஃபிளெக்சிபிளா தாவீதுனுடைய இருதயம் இருக்குதுன்னு பாருங்க. அல்லேலூயா. ஆகவே நான் நிறைய வசனங்களை சொல்லலை, நான் இதோட முடிக்கிறேன். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் என்னவாக்குறேன், ஈரமாக்குறேன், என் கட்டில் நினைக்கிறேன்ற. இப்படிப்பட்டவர்களோடு தான் கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க, வாசமாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், யாரும் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உன்னிடத்தில் வாசம் பண்ண வேண்டும். வாசம் பண்ணுகிறேன்ற தமிழ் வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் நிரந்தரமாய் உன்னோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். அவர் வந்து போகிற விருந்தாளியாய் அல்ல, என்றென்றேக்கு உன்னை விட்டு நீங்காமல் உன்னோடு நிரந்தரமாய் தங்கி இருக்கிறவராக. ஹல்லேலூயா. ஆம், அப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவனை கிட்டி சேர்கிற நெருக்கமான உறவு இருக்கும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை அருளுகிறவராய் இருப்பார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு தேவ பிரசன்னம் அவர்களை சூழ்ந்தே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணில் மூடுவோம், சோத்திர கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சோத்திரிக்கிறோம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, உன்விடு உண்மையாய் கூப்பிடு உண்மையாய், உன் கூரையெல்லாம் நீக்குவார், உன் கூரையெல்லாம் நீக்குவா. மறுபடியும், நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய் கூப்பிடு உண்மையாய், உன் கூரையெல்லாம் நீக்குவா, உன் கூரையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைதட்டி, ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடா. நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி, மௌனமா இல்ல, எல்லா வாயை திறந்த நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. நெருக்கமான உறவு, தேவன் அருளுகிற பாதுகாப்பு, தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கிற இந்த நன்மைகளினால் என்னையும் எங்களை நிரப்பும்படி நாங்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக மாற்றுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படியே எங்களை நீ நடத்துவீராக. தொடர்ந்து இந்த நாளும் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார், அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து
என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சிநேக வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை வைத்து நடத்தி நம்மை ஆதரித்து ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக.